நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே நினைமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்த स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुको अलकविनिहिताभिक्रग्भिडाकृष्टनाथा विलसतु कृतिगोताकाम् விஷ்ணுதித்தாத்மஜானகாம். நாராயணியத்தினுடைய 16வது தசகத்தை ஆரம்பிச்ச நாராயண பட்டத்ரி மனுவனுடைய வம்சத்தை எல்லாம் சொல்லிண்டே வந்து 16 பெண்கள்ல 13 பெண்களை தர்ம தேவதைகளுக்கு விவாகமும், ஸ்வதான்ற பெண்ணை பிதுர் தேவகைக்கும், ஸ்வாகாவ அக்னிக்கும், சத்திய சிவபெருமானான அவருக்கு தாக்ஷாயினியே தான் விவாகம் பண்ணி கொடுத்தான்னு இந்த வம்சத்தை எல்லாம் சொல்லி முதல் ஸ்லோகத்தை அழகா அவர் பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, பிரம்மனுடைய மைந்தன் என்னும் தக்ஷ பிரஜாபதி தானும் ஸ்வயம்பு மனோ மகளான பிரசூதி தன்னை விருப்பமொரு மனைவியன பெற்றவனாய் 16 பெண்கள் தம்மை பெற்று கொண்டே அருத்தியுறும் தர்மம் என்னும் தேவருக்கே 13 பெண்களையும் மணந்து வந்து விருப்பமுடன் ஸ்வாதாவாம் மகள் தன்னை பிதிருக்கும் ஸ்வாகாவை அங்கிக்கும் சதியவளை கிரீசனுக்கும் திருமணம் தான் கொடுத்தான் என்ற அந்த ஒரு முதல் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணி அடுத்த 2வது ஸ்லோகத்துல உயர்ந்த நரநாராயணனுடைய அவதாரத்தை அவர் ஆரம்பிக்க போறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் ஸ்ரீ பட்டை பெருமாள் சந்தான கோபால கிருஷ்ண சுவாமி திருக்கோவில். சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் இதோ நாம் ஆண்டாள் நாச்சியார் மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அழகாக ஆழ்வார்களுடன் தான் நின்ற திருக்கோலத்திலே கர்ணபத்திரத்தை சார்த்திக் கொண்டு சாய்ந்த கொண்டையுடன் வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு மஞ்சள் வஸ்திரத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மூலவருடைய திவ்ய தரிசனம். அதே பாவத்திலே இங்கு ஆண்டாள் நாச்சியார் உற்சவராகவும் நமக்கு காட்சியளிக்கின்றார். உற்சவர் ஆண்டாள் மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலுடைய ஒரு விசேஷம், இவள் எப்போதுமே இங்கு இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணனுடன் எழுந்தருளி இருப்பது என்பது அழகான ஒரு வைபவம். அந்த ஆண்டாளும் சந்தான கோபால கிருஷ்ணனுடன் எழுந்தருளி இருப்பதால் அழகே பரிமளிக்க திவ்யமான தரிசனத்தை நமக்கு கோதை நாச்சியாராக அளிக்கின்றாள். இதோ நின்ற திருக்கோலத்திலே ஆச்சரியமான ஒரு சேவை. கண்ணனை என்றும் பிரியேன் என்று உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற அவன் அருகிலேயே அவள் நின்று சேவை சாதிக்கக்கூடிய ஆண்டாளுக்கு கண்ணனிடத்திலே ஏற்பட்ட ஒரு பக்தியானது வங்கக்கடல் கடைந்த மாதவனையும் கேசவனையும் தான் மூடிய நேத்திரங்களோடு தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான சேவை. சாய்ந்த கொண்டை, தோளிலே அரளி மாலை, இடது தோளிலே அழகாக தங்க கிளியை இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளி என்று சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் பல கல்பதித்த மாலைகளையும் சார்த்திக் கொண்டு சிரித்த மந்தஸ்மிதமான அமைதியே உருவெடுத்த ஒரு முகமாக பட்டு வஸ்திரங்களுடன் உயர்ந்த தரிசனத்தை நமக்கு அளிக்கக்கூடிய இந்த ஒரு வைபவமானது செவ்வாய்க்கிழமையிலே ஆடி 18 என்று நாம் வெற்றிக்காக உயர்ந்த பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த ஒரு தினத்திலே ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தோம். அது மட்டுமா, அமாவாசையாகிய தினமாகவும் இன்று அமைந்திருப்பதால் கோபாலகிருஷ்ணன் உற்சவமூர்த்தியாக நமக்கு உயர்ந்த தினத்திலே காட்சி எடுக்கவும் ஆண்டாளோடு துவங்கிவிட்டான். ஆகா, பங்கைய கண்ணனென்கோ பவளச்செவ் வாயனென்கோ பங்கதிர் அடியனெங்கோ என்று ஆழ்வார் அழைப்பது போல என்ன சௌந்தரியமான திருமூர்த்தி! நமது நலம் தரும் நாராயணியத்தில் பல நவநீத கிருஷ்ணனை வேணுகோபாலனாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு கண்ணனுடைய சேவையிலேயும் தான் எத்தனை கம்பீரம், எத்தனை வித்தியாசங்கள்! இதோ திருவடியிலிருந்து தரிசிக்க துவங்கிவிட்டோம். திருவடிகள் ஊன்றிய நிலையிலே இல்லாமல் ஒன்று, அதாவது
வலது திருவடியானது சற்றே உயர்த்தி தூக்கப்பட்டு தாமரை மேல் ஊன்றி இருக்கக்கூடிய அழகான சேவை. இடது திருவடியானது பாதத்தை அழுத்தி நாட்டியத்திற்காக தயாராகக்கூடிய உயர்ந்த திருவடியினுடைய திருக்கோலத்தின் தரிசனம். வலது கையிலே அழகாக வெண்ணையை தான் வைத்துக் கொண்டு இடது திருக்கரத்தை அழகாக லாவகமாக உயர தூக்கி நாட்டிய பாவத்திலே தத்னா நிமந்த முகரேன நிபத்த தாளம் என்று நவநீத நாட்டியத்திற்காக தன்னுடைய விரல்களை வளைத்திருக்கக்கூடிய திவ்யமான ஒரு சேவை. கழுத்திலே பல ஆபரணங்கள், மந்தஸ்மிதத்தோடு கலந்த புன்சிரிப்பு மட்டுமல்ல, கண்ணனுக்கே உண்டான கள்ளச் சிரிப்பு. அம்மா, நான் வெண்ணையை எடுக்கவில்லை என யசோதைக்கு பயந்து கொண்டு மூடிய கண்களுடன் நீண்ட நாசியுடன் திலகத்தை தான் அணிந்து கொண்டு வலப்புறத்திலே தான் சாய்ந்த கொண்டையை தான் சார்த்திக் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் நவநீத நாட்டியத்தை ஆடக்கூடிய கண்ணன் கொண்டைக்கு மேல் அழகாக மயில் தோகையும் சொருகிக் கொண்டு மாலைகளை சார்த்திக் கொண்டும் களைந்தும் நமக்கு சேவை அளிக்கக்கூடிய இந்த உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை உயர்ந்த இந்த ஒரு தினத்திலே நாம் அடைந்தது நாம் செய்த பாக்கியம். அதே திருக்கோலத்தோடு நரநாராயணனுடைய அவதாரமும் இன்று நாம் சிரவணம் செய்ய இருப்பது நாம் செய்த ஒரு பெரிய தவம் என்றே சொல்ல வேண்டும். இதோ பட்டத்திரியும் 16வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலே அந்த அவதாரத்தை கூற துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, மூர்த்திர்கி தர்ம கிருகினி சுஷுவே பவந்தோ நாராயணோ நரசகோ மகிதானுபாவோ யஜ்ஜல்மணி பிரமுதிதாகா கிருததுர்யகோஷாகா புண்ணியோத்கரன் பிரவவிருஷீர் நுனுவுசுரௌகாகா. தக்ஷன் 13 பெண்களை தர்ம தேவதைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதுல கடைசி பெண்ணோட பெயர் மூர்த்தின்னு பேர். அந்த மூர்த்திக்கும் தர்ம தேவதைக்குமாக பகவான் மகாவிஷ்ணுவானவர் 2 உருவத்துல குருவாயூரப்பா நீ அவதாரம் பண்ணியாமே. ஒருத்தர் நாராயண ஸ்வரூபம் நாராயணன், அவரே நரஸ்வரூபமாக மனுஷியனாக 2 பேரா சேர்ந்து இரட்டையர்களாக நீ பிறந்ததனால உங்க அவதாரத்துக்கு என்ன தெரியுமா பேர் வந்தது? நாராயணம் நரசகம் மகிதானுபாவம். நரநாராயணன்ற ஒரு பேரோட குருவாயூரப்பா நீ அவதாரம் பண்ண. இந்த அவதாரம் எதுக்கு? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். முக்கியமா அவதாரத்தினுடைய நோக்கம் ஏதாவது அசுரர்களை அழிப்பது, நல்லவர்களை காப்பாற்றுவது. கபில அவதாரத்தினுடைய நோக்கம் உலகத்திற்கு நன்மையை உபதேசம் செய்வது. இப்படித்தானே ஒரு காரணம் இல்லாம நீ அவதாரம் பண்ண மாட்ட. அப்போ நரநாராயணனுடைய அவதாரம் எதுன்னா உயர்ந்த குருவனுடைய ஸ்தானத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காக நரசகம் மகிதானுபாவம். மகிதானுபாவம்னா என்ன அர்த்தம்? நாராயணன் குருவாகவும் நரன் சிஷ்யனாகவும் உலகத்துல குரு சிஷ்யனுடைய லட்சணத்தை காட்டுவதற்காகவும் தவத்தினுடைய வலிமையை பற்றி உலகத்துல எடுத்து உரைப்பதற்காகவும் கூடவே இந்த தவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உலகத்துல அசுரர்களை அழிப்பதற்காக சகஸ்ர கவச்சன்னு 1000 கவச்சம் போட்டுன்றவனை அழிப்பதற்காகவும் பல நோக்கங்களோட நீ அவதாரம் பண்ணா கூட நரநாராயண அவதாரத்தினுடைய ஒரு தத்துவமே நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜல்மணி பிரமுதிதாகா கிருததுர்யகோஷாகா. குரு சிஷ்ய. அதனாலதான் இன்னைக்கு நரநாராயண ஸ்வரூபம் பின்னாடி வர ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். பத்ரிகாசிரமத்துல தவத்தினுடைய வலிமையோட ஒரு பெரிய குருஸ்தானத்துல இருக்காராம். நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் இருக்கே, அது ஒரு அசாத்தியமான ஒரு அனுகிரகம்னு தான் அனுபவிச்சு பார்க்கிறவாளுக்கு தெரியும். நாம அந்தந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு முக்கியமான தினமா வரும்போது குருவாயூரப்பன் அந்த சரித்திரத்தை கொண்டு வந்து தானாகவே நாராயணியத்துல புகுத்துறதுன்றது நம்முடைய பிரயத்தனம் இல்ல, அவனுடைய ஒரு அனுகிரகம். அதே போல இன்று அமாவாசையாகிய புண்ணிய தினம் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணோம். ஆடி 18 ஆண்டாள தரிசனம் பண்ணோம். அடுத்ததாக இன்று குரு பகவான் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசிக்க கூடிய குரு பயிற்சியான உத்தமமான தினத்துல பகவானும் தான் குருவனுடைய மேன்மையை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக 2 உருவத்துல தன்னுடைய சிஷ்யனை நரனா கீழே வழிச்சுண்டு நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் அப்படி அவதாரம் பண்றையாமேன்னு குரு சிஷ்ய லட்சணம் இன்னைக்கு சேர்றதுன்றது சாதாரணமாகவே நமக்கு பொருத்தமா அமையிறது.
அப்ப இவா 2 பேரும் அவதாரம் பண்றான்னா என்ன ஆச்சுன்னா யஜ்ஜல்மணி பிரமுதிதா கிருததுர்ய கோஷாகா. பகவான் 2 ரூபத்துல குரு சிஷ்யனா வந்து கீழே வரான்னா எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பரம சந்தோஷம். பிரம்மாதி மகரிஷிகள் எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம். அதனால தான் இன்னைக்கும் பத்ரிகாசிரம கஷேத்திரத்துல பல பேர் ஓடி அந்த சாந்தியை அடையறா. பத்ரிக்கு போயிட்டு வந்தாலே பண்ண பாபங்கள்லாம் போறதுன்னு சொல்றதுக்கு காரணம் நாராயணம் நரசகம். அந்த இடத்துல இன்னைக்கும் நித்தியவாசம் பண்றாராம். 15வது தசகம் கபில வாசுதேவன், 16வது தசகம் நரநாராயணன். 2 பேருமே குருவனுடைய சொரூபம் தான். 15வது தசகத்துல குருவா வந்த கபிலன் அம்மாவான தேவகூதியை சிஷ்யையா வச்சுண்டு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உபதேசம் பண்ணா. நரநாராயணனும் குரு சிஷ்யன். நாராயணன் குரு, நரன் சிஷ்யனா இருக்கார். 2 பேருக்கும் 15-16 தசகங்கள்ல 2 அவதாரத்துக்கும் இன்னொரு பெரிய ஒத்துமை என்னன்னா, அவதாரத்தை முடிக்கும் போது 2 பேருமே இமயமலையில வடகிழக்கு பகுதியில அவதாரத்தை முடிக்காம, அதாவது தன்னுடைய உருவத்தை மறைக்காம, நரசிம்மனா வந்தார் கம்பத்துல அவதாரம் பண்ணார், மறைச்சுட்டார். ராமனா வந்தார், தான் மறைஞ்சு தான் வைகுண்டத்துக்கு போயிட்டார். கிருஷ்ணாவதாரமும் அப்படித்தான். ஆனா குருவாயூரப்பா இந்த 2 அவதாரத்துக்கு என்ன பெருமைன்னா 2மே உபதேசம். ஒன்னு வாயால அம்மாவுக்கு உபதேசம் கபிலன். ஆனா அவதாரம் முடிஞ்ச உடனே வர்த்தசே பிராகுதீச்சியாம், வடகிழக்கு திசையில இமயமலையில இன்னைக்கும் உட்கார்ந்து கபிலன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், நமக்கு அருளை வாரி வழங்கிட்டு இருக்கார். இப்ப கேட்க போற நரநாராயண அவதாரம் இருக்க, அதுல உபதேசம் கிடையாது, வாயை திறக்கவே இல்லை, குருஸ்தானம். ஏன்னா உயர்ந்த குரு ரொம்ப பேசவே மாட்டாராம். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமே மௌன ஸ்வரூபம் தானே. அந்த அகார உக்கார மகாரத்தால ஓம்னு அப்படி கண்ண மூடிட்டு உட்கார்ந்தார். மத்த எல்லாருக்குமே அந்த குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக, அந்த மௌனமே புரிய வச்சுட்டான். அதே மாதிரி நரநாராயணன் தபஸோட ஒரு கோலம், மௌனமா உட்கார்ந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் பத்ரிகாசிரமம் பக்கத்துல அவர் தபஸ் பண்ண போறார்ன்றதுனால தான் 2 அவதாரமும் தான் பூர்த்தியான உடனே கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்மை வாழ்விப்பதற்காக ஒரே இடத்துல பக்கத்துல பாரத தேசத்துல உயர்ந்த ஒரு மலையில கங்கை கீழே இறங்கக்கூடிய அலகநந்தான பெறக்கூடிய உத்தமமான ஒரு இடத்துல கங்கோத்பத்தி ஒரு புறம், இயற்கையான சூழ்நிலை ஒரு புறம், சித்தர்கள் சாரணர்கள் இவெல்லாம் வசிக்கக்கூடிய இடம் ஒரு புறம்னு இது சூழ்ந்த பகுதியில இன்னைக்கும் கபிலனும் இருக்கார், நரநாராயணனும் இருக்காரா. அதனால தான் பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா நீ அவதாரம் பண்ணும் போதே அன்னைக்கே சித்தர்கள்லாம் ஓடி வந்துட்டா, சாரணர்கள்லாம் ஓடி வந்துட்டா, தபஸ்விகள்லாம் வந்துட்டா. அவள்லாம் என்ன பண்ணா, கையில புஷ்பத்தை எடுத்துண்டு யஜ்ஜன்மணி பிரமுதிதாக கிருததுர்ய கோஷாக புண்ணியோத்கரன் பிரபவர்த்திர் நுணுவுசுரவுகாக, புஷ்பங்களை எல்லாம் பொழிஞ்சாலாம் அப்படியே மேமலையில. அந்த இடத்துல அவனுக்கு ஆச்சரியமா துந்துபி கோஷங்கள் எல்லாம் முழக்கி நரநாராயணனுடைய அவதாரத்தை குரு சிஷ்ய பாவத்தை சித்தர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கா. அன்னைக்கு கொண்டாடினவா இன்னைக்கு கூட சித்தர்களா அங்க வசிக்க கூடியதுதான் பத்ரிகாசிரமத்தினுடைய ஒரு பெருமை. நரநாராயண அவதாரத்தினுடைய பெருமையை தொடர்கிறார் பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்தான கோபால கிருஷ்ண சுவாமி மூல விக்கிரகத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.